தமிழ் உயிர் கழகத்தின் மகளிர் தின கலந்துரையாடலில் தமிழக மக்களாகிய நீங்கள் கலந்து கொள்ள இருக்கிறீர்கள். பாரதியார்னா யாரும் தெரியுமா? பாரதியார்னா யாரும் தெரியுமா? தலப்பா கட்டிக்கிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, பெண்கள் என்ன சொன்னாரு, வீட்டின் கண்கள். ஆனா இப்ப மகளிர் தினத்துல நீங்க இப்ப ஒரு ஆளை செலக்ட் பண்றீங்கன்னா, இப்ப எல்லாமே அப்படிதான், ஒரு ஆளை செலக்ட் பண்றீங்கன்னா அவங்களை ஏன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு அழகா இருக்கணும், அப்படிதான் பேண்ட் போடணும், இப்படிதான் ஜீன்ஸ் போடணும் அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பழைய காலத்துல இப்படிதான் நினைச்சாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் இப்ப நீங்க அப்படி பண்றீங்க? அந்த ஆண் அப்படிதான் இருப்பாரு, நல்லவர், அந்த அழகா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனா அவர் உங்களுக்கு ஏற்றவரா இருந்தா மட்டும் போதும், நீங்க ஏன் அவரை போட்டு இது பண்றீங்க? இதே மாதிரி பெண்கள் அழகுனா என்ன? அழகுன்னா என்ன? பெண்கள் தான். பெண்களை விட அழகு இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. ஆனா நீங்க ஏன் அதை மிகைப்படுத்தி அப்படி இப்படி இந்த காலங்களில் ரொம்ப அழகுபடுத்தி இப்ப நீங்க அழகுபடுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாராவது ஒருத்தன் அப்ரோச் பண்றான், உங்களை அழ வைக்கிறான், இது பண்றான் வைக்கிறான். அதே மாதிரி நீங்க இன்னொருத்தன் மறுபடியும் இன்னொருத்தன் தப்ப முடியாது, அழகா இருக்கு. இது பல விஷயங்கள். ஒரு லேடி அழகா இருக்கனால ஒருத்தன் இல்ல 3 பேர்கிட்ட போய் உங்க லைஃபே வம்பா போது அழுதுகிட்டு தான் இருக்க முடியாது. அதனால அழகு இருக்கட்டும், அழகு தேவைதான். ஒரு ஆணை கொடைச்சல் பண்ணுவோம், நம்ம மிகைப்படுத்தி அளவு. இப்ப நான் தாவணி போட்டு வரேன், நான் தாவணி போட்டு சேலை ஒட்டிட்டு வரட்டா ரோட்ல. அப்ப ஏன் நீங்க ஏன் ஆண்களுடைய ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு அது தப்பு சொல்ல வரலன்னா, மகளிர் தின கொண்டாட்டத்துல இதை பேச வேண்டியது, அதனால பேசுறேன். நீங்க வாரீங்க, நான் தாவணி போட்டு வந்தா நீங்க சரி தாராளமா போட்டு வாங்க, உங்களை அது ஏன் அப்படி? அதான் வாங்க வைங்க, அதை ஏன் எங்களுக்கு அதுல போட கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நாங்க அதை திட்டு வர்றோம். சரி ரைட்டு, ஓகே, அப்படி வாங்க, ரைட்டு பரவாயில்ல. அப்புறம் இப்ப ஒரு இடையில ஒரு பாட்டு, அதாவது மகளிரை பத்தி நல்லா மிகைப்படுத்தி பாடுற மாதிரி நீங்களும் பாடுங்க. புளிச்சா புளியங்க உடம்ப கட்டுனவள் நெரிக்கா, பார்த்தா பாவைக்கா பள்ளத்துல விளைக்கா, சோக்கா நடந்து வார சுத்தா வேண்டும் பூசரி. இது மகளிரை பத்தி அந்த நேரத்துல ஒரு அருமையான பாடல். பாரதியார் இப்ப இருந்தாருன்னா என்னத்துக்காக வரணும் தெரியல. அதனால நீங்க என் பாரதிக்கு நீங்க லைஃப்ல வாழ்க்கையில இருந்து மிகைப்படுத்தி விலகி போற மாதிரி. இப்ப ஒரு கல்யாணமே முடிஞ்சாலும் அந்த ஹஸ்பண்ட் நீங்க என்ன பாடுபடுறீங்க? அதான் வாழ்க்கையில என்ன, அப்படி போட்டா எடுத்துனா இப்படி போட்டா எடு, வீடியோ போடு, இல்ல எடுக்கலன்னா டைவர்ஸ் வரைக்கும் போ, போஸ் கொடுக்குறீங்க. இவ்வளவு பேசுற ஆம்பளைக்கு ஈடா பொம்பளை குடிச்சா என்னத்துக்காக? அது ரைட்டு, அதான் நான் சொல்ல வரேன். நீ ஏதாச்சும் குடிச்சா நல்லது இல்லதான், அது நீங்க திருத்ததுக்கு பாடுபடும். மகளிர் தினத்துல நான் அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க குடிக்காம நீங்க தான் அதை நல்ல முறையில குடும்பமா கொண்டு போனாதான் குடிக்காம இருக்க முடியும். நீங்க ஒரு பக்கத்துல அப்படிங்கும் போது அது குடும்பத்துக்கு ஒத்து வராதுங்கிறத அந்த மகளிர் தினத்துல நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு நாள் ஒரு அம்மா மகளிரை பத்தி நான் உயர்வா தான் இப்ப பேசுறேன். ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவனை அந்த அம்மாவை கட்டையால அடிச்சிட்டான். அவர் தலையில வடியுது ரத்தம். ஆனா அந்த கணவனுக்கு லேசா கையில பட்டதுக்கு முதல்ல அந்த பெண் என்ன சொல்லுதுன்னா, அவத பாருங்கன்னு சொல்லுது ஒழிய அந்த மண்டையில ரத்தம் வடிவதை அது கண்டுக்கல. அதனால மகளிரை நான் போற்றுறதுக்குரியதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதுங்கிறத, இந்த மகளிர் தினத்தை நல்ல முறையில கொண்டாடுறதுக்கு சொல்ல வேற ஒன்று வாழ்த்துட்டு